கிட்டத்தட்ட 6300 ஏக்கராக இருந்த இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட இடங்கள் தற்போது கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் வரையிலே இப்போது விடுபட்டு மீள்குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்த போதும் எங்களுடைய இந்த பகுதியில் இருந்து இடம் பெயர்ந்த மக்கள், முகாம்களில் இருக்கிற மக்கள் தங்களுடைய அந்த மீள்குடியேற்றத்தை தாங்கள் சொந்த இடத்துக்கு போவதை துரிதப்படுத்தும் முகமாக அவர்கள் இப்போது உண்ணாவிரதம் இருந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த உண்ணாவிரதத்துக்கு நாங்கள் பூரணமாக அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் பூரணமாக ஆதரவு தெரிவித்தாலும் கூட கடந்த காலத்திலே மஹிந்த அரசாங்க காலத்திலே அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட்ட முன்னாள் அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தற்போது அந்த மக்களை போய் பார்த்து ஆறுதல் கூறி வந்ததாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் 1994 ஆண்டு தொடக்கம் 1990 இடம்பெயர்ந்த மக்கள் அப்போதும் முகாம்களிலே தான் இருந்து வருகின்றார்கள். ஆனால் 1994 ஆண்டு தொடக்கம் கிட்டத்தட்ட 3 தடவை அவர் அமைச்சராக இருந்திருக்கின்றார். இந்த அமைச்சராக இருந்த காலங்களிலே அவர்கள் தன்னுடைய அந்த அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்து தான் அவர் அமைச்சராக வந்தவர். அந்த நிபந்தனைகளிலே ஒன்றாக இந்த காணி விடுவிப்பையும் அவர் சேர்த்திருந்தார். நிச்சயமாக அரசாங்கம் ஏதாவது அந்த விடயங்களிலே கூடுதலான அக்கறை எடுத்திருக்கும். ஆனால் அரசாங்கம் அந்த மக்களை வருத்திய போதும் அவர்கள் இடம்பெயர்ந்து அந்த முகாம்களில் இருந்து சொல்லனா துன்பங்களை அடைந்த போதும் அவர்களை தங்களுடைய சொந்த இடத்துக்கு போவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்காமல் இப்போது அவர்களுக்காக நீலிக்கண்ணி வடித்து கொண்டிருக்கின்றார். இது இவர் நினைத்திருந்தால் முக்கியமாக கடந்த 2 தேர்தலில், அதாவது மாகாண சபை தேர்தலிலேயும் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலிலேயும் இவர் ஒரு நிபந்தனையை மக்களுக்கு விடுகிறார். அரசாங்கத்துக்கு விடுகிற நிபந்தனை மக்களுக்கு விட்டார். தங்களை ஒட்டுமொத்தமாக தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாலோ மாகாண சபைக்கு அனுப்பினாலோ தாங்கள் முயற்சி எடுத்து இந்த காணி விடுவிப்பை, இந்த காணி ஆக்கிரமிப்பை தாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம், எல்லோரும் மீளக்கூடியோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். ஆனால் இவர் செய்த வேலை அந்த கடந்த காலத்திலே தேர்தல் நேரங்களிலே சரி, சில தங்களுடைய விழாக்கள் மற்றும் தங்களுடைய மாநாடுகளிலே சரி, இந்த முகாமில் உள்ள மக்களை பயன்படுத்தித்தான் அவர்களை கொண்டு போய் தங்களுடைய வாகனங்களில் ஏற்றி வந்து தாங்கள் கூடுதலாக மக்களுடைய ஆதரவு இருப்பதற்கென்று காட்டுவதற்காக தங்களுடைய கூட்டங்களுக்கு கூட அவர்களை அழைத்து சென்று அவர்களை மிக வருத்தின காலங்கள் ஒன்று. அந்த நேரத்தில் உள்ள இராணுவ கெடுபடிகளினால் அந்த மக்களும் சுயமாக சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இவர்களுடைய அந்த ஆட்டங்களுக்கெல்லாம் பலியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. 2 முறை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது கூட இதே வகையாகத்தான் ஆக்களை ஏற்றி கொண்டு போய் இந்த முகாமில் உள்ள சகல ஜனங்களையும் உங்களை நாங்கள் விடுவிக்கிறதுக்காக முயற்சிகளை எடுக்கின்றோம், நீங்கள் எல்லோரும் பாருங்கள், மஹிந்த ராஜபக்சவோட கதைத்து உங்களை சொந்த இடத்துக்கு அனுப்புகிறேன் என்று பொய் கூறி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த காலத்திலே இவராலே ஏற்படுத்தப்பட்டது. இப்போது இவருடைய செயற்பாடுகள் தன்னால் இயலாத ஒரு சூழ்நிலையிலே இவர் தாங்கள் ஏதோ அந்த முகாம் மக்களுக்காக தாங்கள் பாடுபடுவதாக காட்டிக்கொள்வதற்காக இப்போது அவர்களை போய் சென்று சந்தித்து ஆறுதல் கூடுவதாக நடிக்கின்றார்கள். இது எந்த வகையிலேயும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த வகையிலும் அரசாங்கத்துடன் பேசி இந்த காணியை மீட்டு மக்களுடைய கையில் கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதோடு இப்போது அண்மையிலே நேற்று
முந்த நாள் வந்த மீள்குடியேற்ற அமைச்சர் கூட அந்த மக்களின் எந்த விதமான காணியும் தங்களுடைய தேவைக்காக பறிப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களை எப்படியும் நாங்கள் மீள குடியமர்த்துவோம் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய கூட்டமைப்புக்கும் மக்களுக்கும். ஆகவே இதுதான் இறுதியாக நடக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம்.